உலகில் தேட வேண்டியது மகிழ்ச்சி மட்டுமே ஆகும். மகிழ்ச்சி என்றால் அது நோயற்ற வாழ்க்கை மட்டுமே என்று முத்தையா முனிவர் சொன்னார். நீங்கள் வேறு எதனையும் தேடி ஓட வேண்டாம். உன் மனதில் மகிழ்ச்சி இல்லை என்றால் உன்னை நோய் பிடித்துள்ளது என்பது தெளிவாகின்றது. நோயில்லாதவர் மட்டுமே சாதனை புரிகின்றார். மனிதர் இருவிதமான நோய்களால் பீடிக்கப்படுகின்றார்கள். ஒன்று உடல் நோய், மற்றது மனநோய். உடலைச் சரியாக பேணாமையால் உடல் நோய் வருகின்றது. ஒழுக்கம் சரியாக பேணாமையால் மனநோய் வருகின்றது. உடலைப் பேண அளவான போசாக்குணவு மட்டுமல்ல, சுகாதாரப் பழக்க வழக்கங்களும் முக்கியமானவை. மனதைச் சுகமாக வைத்திருப்பது என்பது மிக இலகுவானது. எப்போதும் நல்லதை மட்டும் நினைத்தல், சிந்தித்தல், தெளிவு பெறல், நல்ல தீர்மானங்களை எடுத்தல், நல்ல செயல்களைச் செய்தலாகும். நல்லதென்பது உனக்கு மகிழ்ச்சி தருவது மட்டுமல்ல, நீர் வாழும் சமூகத்துக்கும் மகிழ்ச்சி தருவதாகும். ஒரு தாயின் மகிழ்ச்சி தன் நலனில் மட்டும் தங்கியில்லை. தன் பிள்ளையின் மகிழ்ச்சி தாயின் சுயநலனை விட பெரிதாகும். கடவுள் மகிழ்ச்சி என்பது சுயநலன் மட்டுமல்ல, பரநலனும் என்பதை மாந்தர் உணர வேண்டுமென்பதற்காகவே அந்த வாய்ப்பை மாந்தருக்காக ஏற்படுத்திக் கொடுத்துள்ளார். மிருகங்களுக்குக் கூட அதன் மகிழ்ச்சி தன்மகிழ்ச்சி மட்டுமல்ல, அதன் பிள்ளைகளின் மகிழ்ச்சியில் தங்கியுள்ளது என்பதை மனிதன் பார்த்தறிய வேண்டும் என்பதற்காகவே தாய் என்னும் படைப்பை பிறப்புக்கு முன்னரே கடவுள் அறிமுகப்படுத்தியுள்ளார். பிறக்கப் போகும் பிள்ளைக்காக, அதன் எதிர்கால மகிழ்ச்சிக்காக என்னவோ எல்லாம் செய்கிறாள் தாய் என்பதை மனிதர்கள் பிறப்புக்கு முன்னரே உணர வேண்டும். வயிற்றில் இருக்கும் பிள்ளைக்கே அந்த உணர்வு வர வேண்டும். அந்த உணர்வு பிறந்த பின்னராவது அல்லது சொந்தமாக சிந்திக்கத் தொடங்கும் ஆற்றல் வந்த பிறகாவது மனித சமூகத்துக்கு வரவேண்டும். அப்போதுதான் உலகில் மகிழ்ச்சி நிலைக்கும். தான் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமானால் சமூகத்தில் இருக்கும் மற்றவரும் மகிழ்ச்சியாக இருக்க வழிவகுக்க வேண்டும் என்பதுதான் அந்த உணர்வு. மற்றவர் நல்லவராக இல்லாதபோது நீர் நல்லவராக இருந்து பயனில்லை. மற்றவர் உன் மகிழ்ச்சியை அழித்து விடுவார். பிள்ளைகளே, உங்களுக்கு அந்தப் பாடத்தை போதிக்கப் போதுமானதாகும். எத்தனை தாய்மார்தான் இறக்கும் போது வரையாவது தமது பிள்ளைகளினால் மகிழ்ச்சியாக வாழ்ந்திருக்கிறார்கள் என உலக அனுபவங்களை அடிப்படையாக வைத்து நினைத்துப்பார். தாய் மட்டும் நல்லவராக இருந்து பயனில்லை. பிள்ளைகளையும் நல்லவராக்குவதில் தாய் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். பிள்ளை நல்லவராக இருக்க தாயின் பங்களிப்பு மிக முக்கியமானது. அந்த நல்ல தாயின் சுகத்துக்காக பிள்ளை செய்யும் நல்ல கருமங்களை மட்டுமல்ல, செத்தபின் கூட வானத்தில் இருந்து கொண்டு நல்ல பிள்ளையின் நன்றி உணர்வை பார்க்க முடியும் என்று நான் சொன்னால் நம்புவீர்களா? நான் இங்கு சொன்ன தாய் தொடர்பான பயிற்சி அனுபவ வாய்ப்பு கடவுள் எல்லோருக்குமாக ஏற்படுத்தியுள்ள அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய எளிய கற்பித்தல் உபகரணமாகும். இதனைப் பார்த்து மனிதன் மகிழ்ச்சி வேண்டுமானால் மற்றவரும் நல்லவராக இருக்க வேண்டும். அவரும் சமமான மகிழ்ச்சியுடையவராக இருக்க வேண்டுமென்பதை புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொள்ள முடியாதவர்கள் இது தவிர்ந்த வேறு அனுபவங்களைப் பார்த்து தெரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும். சிந்திக்க வேண்டும். அப்போதும் முடியாத இடத்து நான் கடவுளை எப்படி நம்ப வேண்டுமென சொல்லுகிறேனோ அதுபோல திடமாக கடவுளின் பிரதிநிதிகளாக அனுப்பப்பட்டிருக்கின்ற அவதார புருஷர்களையாவது கடவுளை திடமாக நம்புவது போல நம்ப வேண்டும். அவ்வாறு நம்ப முடியாத போனால் உன் மனநிலை பாதிக்கப்படுவதுடன் உன் சுகமும் பாதிக்கப்பட்டு உன் மகிழ்ச்சியும் பாதிக்கப்பட்டு உலகமே துன்பச் சூழலில் மூழ்குவதை தடுக்க முடியாது என்பது முத்தையா முனிவரின் கருத்தாகும். மகிழ்ச்சிக்கு உணர்ச்சிகம் எவ்வளவு முக்கியமோ அதைப்போல மனச்சுகம் முக்கியமானது. நல்லதை மட்டும் நினைப்பதால் வருவது மனச்சுகம். இந்த உலகில் நல்லதும் உண்டு, கெட்டதும் உண்டு. இரண்டுக்கும் சமமான வாய்ப்பை கடவுள் ஏற்படுத்தியுள்ளார். பொய் சொல்லவும் முடியும், பொய் சொல்லாமல் இருக்கவும் முடியும். முறையான காமம் கொள்ளவும் முடியும், முறையற்ற காமம் கொள்ளவும் முடியும். கோபம் கொள்ளவும் முடியும், கோபம் வராமல் தடுக்கவும் முடியும். பொறாமை வரவும் முடியும், பொறாமை வருவதை தடுக்கவும் முடியும்.
இதுபோல எது நல்லதென தீர்மானித்து நடவடிக்கை எடுக்க வேண்டியது உன்னை பொறுத்தது. உன் தீர்மானத்தினால் நீர் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமானால் மற்றவர் பாதிக்கப்படாது அவர் மகிழ்ச்சி கெடாது இருக்க வேண்டுமென்பதை மறக்கக்கூடாது. அவ்வாறு எடுக்கப்படும் தீர்மானமே நல்ல தீர்மானமாகும். அது உடல் சுகத்துக்காக மனிதன் படும் கஷ்டங்களுடன் ஒப்பிடும்போது மிக இலகுவானது, எளிதானது. அதற்கு வேறொரு மொழியில் ஈகோ என்று சொல்லுவார்களே, அதனைக் கைவிட்டால் போதுமானதாகும். உன் எல்லா எண்ணமும் நல்ல எண்ணங்களாகிவிடும் என்பது முத்தையா சுவாமிகளின் கருத்தாகும். மகிழ்ச்சிக்கு மனச்சுகம் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவுக்கு உடல் சுகமும் முக்கியமானது. உடல் சுகமாக இல்லாத போது மனச்சுகம் என்பது கானல் நீர் போன்றது. உடல் வானத்தின் அல்லது கடவுளின் பகுதியாகிய உன் ஆன்மாவின் குறுங்கால தரிப்பிடம் அல்லது வாடகை வீடு. அந்த வாடகை வீட்டை பிறப்பிலிருந்து இறப்பு வரை பேண வேண்டியது குடியிருப்பாளரின் கடமையாகிறது. பிறந்த பிள்ளையின் வாடகை வீட்டை அதற்கு சிந்திக்கும் ஆற்றல் வரும் வரைக்கும் மற்றவர்களே பேண வேண்டும். அதன் பின்னர் அவரே அந்த வீட்டை பராமரிக்க வேண்டும். அந்தந்த வளர்ச்சிப்படிக்கேற்ற அளவான தேவைகள் நிறைவேற்றப்பட வேண்டும். அத்தோடு சுகாதாரமும் பேணப்பட வேண்டும். அப்போது உடலுக்கு நோய் ஏற்பட வாய்ப்பில்லை. நோயற்ற வாழ்வே மனிதருக்கான குறைவற்ற செல்வம். அதுவே மனிதரின் மகிழ்ச்சி. நோய் வந்தால் துன்பம் வந்துவிடும் என்பது கருத்தாகும். உடலைப் பேணுவதற்கும் சரியான நல்ல தீர்மானமே முக்கியமானது. தீர்மானம் பிழைத்தால் நோய் வரும். ஒரு தீர்மானம் பிழைத்தால் நோய் வரும். ஆனால் அந்த உடம்பே சரி செய்ய முயற்சிக்கும். அது கடவுளால் உடம்புக்கு கொடுக்கப்பட்ட பணிப்பு. ஒன்றுக்கு மேற்பட்ட தடவைகள் பிழையான தீர்மானம் மேற்கொள்ளப்படுமானால் உடம்பு தன்னை தானாக திருத்தம் செய்து கொள்ளுவதை நிறுத்திவிடும். அப்போதுதான் குடியிருப்பாளனாகிய உன் வேலைப்பழு கூடுகிறது. மகிழ்ச்சி பறிபோகிறது. முதலாவது தடவை அனுபவமே உனது தீர்மானத்தின் பிழையை எடுத்துக்காட்டியிருக்கும். மிகையான ஆவலும் மிகையான நுகர்வும் நல்லதல்ல, உனது வயிற்று வலியையோ நோயையோ துன்பத்தையோ ஏற்படுத்தும் என்பதை முதலாவது சந்தர்ப்பத்திலேயே உணர்ந்து உன்னை திருத்திக் கொண்டால் இனிமேல் வயிற்று வலியோ சீனி வருத்தமோ மன அழுத்தமோ வருவதிலிருந்து காப்பாற்றப்படலாம். இல்லாவிடில் இறப்பு வரை மகிழ்ச்சி கெட்டுப் போகலாம். எதிலும் அளவான தன்மை கடைப்பிடிக்கப்படும் போது மகிழ்ச்சியின் அளவு உச்சநிலையடையும். அளவுக்கு மிஞ்சினாலமிர்தமும் நஞ்சாகும் என்ற உண்மையை ஓரிரு அனுபவங்களுடனேயே புரிந்து கொள்ளாத மாந்தர் மனங்கள் கூட நோய்வாய்ப்பட்டுவிடும். அப்போது உடல் நோய் மட்டுமல்ல, மனநோயும் சேர்ந்து மகிழ்ச்சியை இல்லாமலேயாக்கிவிடும். உனக்கு மட்டுமல்ல, உனமேல் அன்பு வைத்திருப்பவர்களுக்கு மட்டுமல்ல, உலகில் ஏனைய மாந்தரின் மகிழ்ச்சியும் கெடக் காரணமாகி விடுவீர்கள் என்பதை மறந்துவிடக்கூடாதென முத்தையா முனிவர் சொன்னார். கரோலிசப்பு மெண்டிஸ்.